வணக்கம். நம்ம இன்னைக்கு குளியலுக்கு யூஸ் பண்ற பூசு மஞ்சள் தூள் தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, குண்டு மஞ்சள், அடுத்தது பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. பாசிப்பருப்பும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதோட மஞ்சள் ரொம்ப டார்க்கா பிடிக்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வசம்பு, கருஞ்சீரகம் இது 2ம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராம இருக்கும். அதோட நல்ல வாசனையும் குடுக்கும். பாசிப்பருப்பையும், கருஞ்சீரகத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. வசம்பும் மஞ்சளும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால அது 2த்தையும் நல்லா இடிச்சுக்கங்க. இடிச்சு இந்த மாரி சின்ன சின்ன பீஸா உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸியில போடுங்க. அப்பதான் நல்லா நைஸா அரைக்கும். இந்த மஞ்சத்தூள் நம்ம சோப்பு போட்டு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மஞ்சள நல்லா பூசிட்டு, ஒரு 5 மினிட்ஸாவது ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெறும் தண்ணி ஊத்தி குளிச்சு முடிச்சுட்டு வரும்பொழுது, உங்களுக்கு நல்ல வாசனையாவும் இருக்கும். ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். வேர்க்குரு அந்த மாரி பிரச்சனையெல்லாம் வராம இருக்கும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு உங்க மிக்ஸி கொர கொரன்னு அரைச்சதுன்னா, சலிச்சுட்டு போட்டு அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தா பரவால்ல. நான் தேய்ச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது ரொம்ப டார்க்கா மஞ்சளா பிடிக்காது. சில பேர் அதுக்கு பயந்துக்கிட்டே மஞ்சள் போட மாட்டாங்க. லைட்டா ஒரு லெமனிஷ் எல்லோ வரும் அவ்வளோதான். நல்லா தேய்ச்சிட்டு குளிக்கும்போது நல்லா ஒரு 5, 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கழுவியாச்சு. கழுவின பிறகு பாருங்க, இது மஞ்சள் பூசின கை எப்படி இருக்கு பாருங்க. இது மஞ்சள் பூசாத கை என்றதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது போன வருஷம் அரைச்சது தீந்து போனதால் தான் புதுசு அரைச்சேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு பாத்ரூமில் வச்சுக்கோங்க. மீதி மஞ்சளை மூடி பாத்ரூம்லையாவது சாமிக்கிட்டையாவது வச்சுக்கோங்க. சமையல் ரூமில் வச்சிடாதீங்க. தெரியாமல் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.